ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன நியூஸ்னா, ஓமன் கடல்ல பயணிச்ச இந்திய கப்பல் மீது அமெரிக்க படைகள் சடனா தாக்குதல நடத்தியிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய மாலுமிகள் 24 பேரும் சேஃபா இருக்கிறதாகவும், அவங்கள சீக்கிரமா நம்ம இந்தியா கொண்டு வரதாகவும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு அறிவிப்ப குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸா என்ன பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அது என்ன எக்ஸாம்னா, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம். அதுல என்னமோ வேக்கன்சி 32,679 தான் இருக்கு. பட் அதுல அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் 28 லட்சம் பேரு. அப்போ அந்த 28 லட்சம் பேரும் பிடெக் படிச்சவங்களாவும், டிகிரி ஹோல்டராவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்சு இல்லையா? சட்டமன்ற தேர்வு. அதுல நெறைய ஃபாரினர்ஸ் அந்த வோட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த வோட் பண்ணியிருக்கவங்கள யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட குடியுரிமைய ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க ஃபாரின்ல குடியுரிமை எடுத்துட்டு, இங்க நம்ம தமிழ்நாட்டுல வோட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, கேரளாவுல அரசு பேருந்துகள்ல மகளிருக்கு இலவச பயணத்த ஜூன் 15லேருந்து அமல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 100 நாட்களுக்கு ஆர்டினரி பேருந்துல பயணம் பண்ணலாம். டவுன் பேருந்துலாம் இருக்குல்ல, பஸ் இருக்கு இல்லையா? அதுல பயணம் பண்ணலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 100 நாட்களுக்கு அப்புறம் சூப்பர் சூப்பர் ஃபாஸ்ட் பேருந்துல விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கேரள கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காங்க. அ ஓகே. உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? அது இல்ல கொஸ்டினு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடுன்ட்டு. அது எந்த வருஷம் அறிமுகப்படுத்துனாங்க? தமிழ்நாடு அந்த இலவச பேருந்து பயண திட்டத்த எந்த இயர்ல அறிமுகப்படுத்துனான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ டூ ஆல்.